ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ரெசிபி வீடியோட தான் வந்திருக்கேன். ஸோ என்னடா அதிகமாக ரெசிபியாக கொண்டு வரதை பார்த்தா எனக்கே பெருமையாக இருக்கு. நீ நினச்சி பரவாயில்ல. நான் என்ன பண்ணுவேன், சமைப்பேன், சமைக்காமலாம் இருக்க மாட்டேன், சமைப்பேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க மாட்டேன் மோஸ்ட்டாக. ஏன்னா டக்கு டக்குன்னு சமைக்கணும். இந்த வீடியோ எடுத்தாக்க ஒரு 1/2 அன் செய்கிறது வந்து 1 ஹவர் ஆயிரும். அதனால வந்து வீடியோலாம் மோஸ்ட்டாக வந்து எடுக்காம எப்பயாவது சீக்கிரமா செஞ்சா தான் எடுப்பேன். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துடுறது வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் பிரியாணி தான் செய்ய போறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அரிசிய வந்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதிலாம் கிடையாது. நம்ம எப்பவுமே வீட்ல சமைக்கிற அரிசியில தான் வந்து இன்னைக்கு செய்ய போறேன். ஸோ என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. சரி டக்குன்ட்டு இத வச்சுட்டு வந்து தொட்டுக்க ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் இருந்தது. வீட்லயே பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து கட் பண்ணி அத தண்ணீல ஊற வச்சிருக்கேன். ஏன்னா கருப்பாயிரும்ல அதனால தான். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்கன்னா, அப்ப மறக்காம நம்ம சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டேன். ஸோ குக்கர் சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் என்னன்னு தெரியல. இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணலருந்து நான் பாட்டில்லயே ஊத்தாம அப்படியே பாக்கெட்டாவே யூஸ் பண்றேன். எப்பவுமே பாட்டில்ல போட்டுருவேன். எண்ணெயவே முடிய தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் தடவ வாங்குனா வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சூடானோனே பட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மொளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிரலாம். வதங்கட்டும் இது. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ இது கூடவே வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதையுமே வதங்க விடலாம். சீக்கிரமா வதங்கிரும் அப்பதான். இப்போ இந்த தக்காளி கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் அதையும் வந்து வதக்கிரலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து வதக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்து அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் வந்து அத கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் ஆக்சுவலா ஆல்ரெடி கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவே வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வந்து வதக்கிரலாம் அப்டின்ட்டு தான். ஸோ எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த உப்புல ஒரு மிஸ்டேக் ஆயிரும். ஒண்ணு அதிகமாயிரும், இல்ல கம்மியாயிரும். இப்போ வந்து ஒரு 3, 4 டேஸா வந்து ப்ராப்பரா வருது. ஏன்னா ஸ்பூன் இல்லாம கையில போடுறதுனால தான் எனக்கு கரெக்ட்டா வருதுன்னு நெனைக்கிறேன். ஸ்பூன்ல வந்து எனக்கு மெஷர்மென்ட் தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்ட்டா 1 ஸ்பூன் வச்சிருந்தேன். அதுல வந்து இவ்வளோதான் அளவு போட்டா கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஸ்பூன மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுனால தெரியல. அதுக்கு பெஸ்ட்டு நம்ம கையிலேயே போட்டாலே நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ இது கூடயே வந்து நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேரட்டு, பீன்ஸ் எடுக்கல நானு. ஏன்னா என் பையன் ரொம்ப காய்கறிலாம் போட்டா சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஆனா கேரட்டும், உருளைக்கிழங்கு பிடிக்கும். அதனால கேரட்டு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி அது போட்டிருக்கேன். அது கூடவே வந்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் தண்ணிலாம் விட்டு அது ட்ரை ஆற வரைக்கும் லைட்டா வந்து வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஸ்பைசஸ்னா, மஞ்சத்தூள், மொளகாத்தூள், மல்லித்தூள் இது 3 மட்டும் தான் போட போறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் வந்து ரொம்பலாம் போடல. அந்த இதுல கொட்டுனேன். இப்போ மூடியில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மொளகாத்தூள் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து காரம் அதிகமாச்சுனாலும், இது போடுறதுனால கொஞ்சம் வந்து காரம் அடங்கிரும்.
ஸோ அதனால வந்து மல்லித்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, நான் வேற எந்த வந்து ஸ்பைசஸோ, கரம் மசாலாவோ, பிரியாணி மசாலாவோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. நான் எதுவுமே போடவும் மாட்டேன். ஸோ இது மட்டுமே போட்டாலே டேஸ்ட்டா தான் இருக்கும். நம்ம வேற மசாலா போடுறப்போ, எனக்கு வந்து அந்த கரம் மசாலாலாம் போட்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம தான் ஆல்ரெடி ஸ்பைசஸ் வேற ஆட் பண்ணிட்டோமே. அப்புறம் அந்த பட்டை, லவங்கம் அந்த ஸ்மெல் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆயிரும். ஸோ அதனால தான் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து தயிரும் வந்து சேர்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் ஃப்ரீசர்க்குள்ள இருந்துச்சு மக்களே, கட்டியாயிருச்சு. தண்ணீல வச்சு பார்த்தாலும் அது உருகுற மாரி தெரியல. நான் என்ன பண்ணேன், கட் பண்ணிட்டு அப்படியே பாதி வந்து போட்டேன். ஏன்னா, அதிலேயே அந்த ஹீட்டுக்கே வந்து உருகிரும் அப்படின்ட்டு. தயிர் வந்து அதில போட்டேன். நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஆக்சுவலா அது. அது யாரோ கொண்டு போய் ஃப்ரீசர்ல வேற வச்சிருந்தாங்க. அதனால தான் அது இவ்ளோ கட்டியாயிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஸோ தண்ணி வந்து அளந்து தான் ஊத்தப் போறோம். இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, 1 1/2 கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்திருந்தேன். 1 கிளாஸும் அதுக்கப்புறம் பாதி. ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா, 3 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். நான் இன்னைக்கு 1 1/2 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 4 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊத்தப் போறேன். ஸோ இதுதான் மெஷர்மென்ட். எனக்கு இது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. ரொம்ப வெந்து வராம கரெக்ட்டா உதிரி உதிரியா வரும். அதனால நான் 4 1/2 கிளாஸ் தண்ணி வந்து இதுல வந்து ஊத்திக்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி வந்து ஊத்திட்டேன். ஸோ 4 அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிட்டு, இது வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசிய வந்து போட்டுறலாம். இதுவே நம்ம பாஸ்மதி ரைஸ் அந்த மாரிலாம் எடுத்திருந்தோம்னா, 1 கிளாஸுக்கு 1 1/2 கிளாஸ் தான் தண்ணியே ஊத்துவோம். இதுவே நம்ம வீட்ல சமைக்கிறதுனால, இந்த வீட்டு அரிசின்றதுனால 1 கிளாஸுக்கு வந்து 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தணும். ஸோ இது வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசிய வந்து போட்டுறலாம். தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா, உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதனால நான் திரும்ப வந்து உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து இத மூடி வச்சிரலாம். இது கொதி வரட்டும். இப்ப வந்து தட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது. ஸோ கொதிச்சிருச்சான்ட்டு வந்து எடுத்து பார்த்துரலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப அரிசிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசிய போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 விசில், 4 விசில் வச்சு எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். இப்ப அரிசி போட்டு லைட்டா வந்து கிண்டி விடணும். இல்லாட்டி அரிசி மேல மசாலாலாம் கீழ நின்றும். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கணும்னா வந்து கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குக்கர மூடி வந்து விசில் வச்சிடலாம். கரெக்ட்டா 4 விசில் வச்சு எடுத்தாலே போதும். ரைஸ் வந்து நல்லா வரும். நான் 4 விசில் வச்சு எடுத்து எனக்கு கரெக்ட்டா வந்தது. ஸோ இது கூட வந்து இப்போ சைட் டிஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சட்னி தான் அரைக்க போறோம். ஸோ இது வந்து கொத்தமல்லி சட்னி அரைக்க போறேன் நானு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப்ல வந்து கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா இது 2மே வந்து போட போறேன். ஆக்சுவலா இதுல வந்து கொஞ்சம் தெரியுது. நான் அரைக்கிறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தேங்கா பத்த அதையும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகா வந்து நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, எனக்கு காரமா இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்டின்ட்டு 3 ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணா நீங்க 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி. ஸோ புளிப்பா இருக்கும்ல அந்த டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, எனக்கு கார்லிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து நல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா உப்பு போட்டு அரைச்சுட்டு வந்துரலாம். இதுக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, அப்போ மறக்காம நம்ம சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.